வணக்கம் நண்பர்களே. நம்ம ஸ்விக்கி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸ்விக்கி ஓட்டி முதல் நாள் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறதுக்காக ஒரு வீடியோ ரெடி பண்ணலான்னு பார்த்தா, அது 3 நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ ஆயிருச்சு. அது ஏன் இந்த வீடியோல கடைசி சொல்றேன். அதுவரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் என்கேஜ் பண்ண ட்ரை பண்றேன். ஏன்னா நம்ம இப்போ தான் புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். புது கன்டென்ட் கிரியேட்டர். புதுசா இருக்கவங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி, ஒரு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் நாள் என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் நாள் போனேன். நல்லா இருந்துச்சு. நல்லா ஆர்டர் இருந்துச்சு. நானும் என்னடா நமக்கு மட்டும் இப்படி நல்லா ஆர்டர் வருதுன்னு சொல்லி பழைய ஆளுகளுக்கெல்லாம் கேட்டேன். அண்ணே நல்லா ஆர்டர் வருதுண்ணேன்னு. அங்கே நிறைய பேர் ஆர்டர் இல்லாமல் இருந்தாங்க. அப்புறம் கேட்டு அவங்கள்ட்ட பேசும்போது தான் தெரிஞ்சுச்சு, தம்பி நீ புதுசாக இருந்திருக்க. வந்த வாரம் உனக்கு அப்படித்தான் இருக்கும். போக போக தான் அண்ணன் உனக்கு யாருன்னு தெரியும் அப்படின்னாங்க. சரி அப்படின்னு கேட்டு நமக்கு கொடுக்குற வரைக்கும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மாக ஓட்டியாச்சு. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஏர்னிங்ஸ் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துட்டு டெய்லியோட சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஸ்விக்கி ஓட்ட வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்மளோட நீட்ஸ் வந்து அது கிடையாது. ஸ்விக்கி ஓட்டுறவங்கள திரும்பி போய் படிக்க வைக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒன்று வேல்யூவாக பண்ண வைக்கணும், இல்லை அவங்களே நம்ம மாதிரி ஒரு சேனலோ இல்லை ஏதோ ஒன்று ஸ்கில் வளர்த்துக்கிட்டு அதை ஒரு தொழிலாக மாற்றணுன்றது தானே தவிர இருக்கிற எல்லாரையும் ஸ்விக்கி ஓட்ட வைக்கணுன்றது நம்மளோட நோக்கமே இல்லை. அதனால் நம்ம எந்த வீடியோவில் ஏர்னிங்ஸ் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லி நான் உங்கள் மேலே ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் மேலே சத்தியமா, என் மேலே சத்தியமா, எந்த வீடியோலையும் ஒரு இடத்துல கூட என்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்றதை நான் சொல்லவும் மாட்டேன். அது இந்த வீடியோ வியூஸ் போனாலும் சரி, போகலைனாலும் சரி, இது போட வேண்டியது என்னோட கடமை. அதை நான் பண்ணுறேன். அது என்ன நடக்குதோ அதை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் எந்த இடத்துலையும் எவ்வளோ ஏர்னிங்ஸுன்றதை சொல்லவே கூடாது. ஸ்விக்கி ஓட்டுறவங்க எந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்புறம் இதில் என்னென்னலாம் கஸ்டமரை மாற்றிக்க வேண்டியது இருக்குது, என்னெல்லாம் ஸ்விக்கி ஓட்டுறவங்க மாற்றிக்க வேண்டியது இருக்குது, இது எல்லாமே பார்க்கணும். முக்கியமாக ஸ்விக்கின்றது ஒரு லைஃப் லாங் வேலையும் கிடையாது. எல்லாருமே ஸ்விக்கி ஓட்டினா ஒரு ஃப்ரீடம் கிடைக்குதுன்றாங்க. அந்த ஃப்ரீடமை தப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. தப்பாக எப்படின்னா, இதில் கிடைக்கிற டயத்தை இந்த படத்துக்கு போகிறது, இல்லை வேறு ஏதாச்சும் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது. இந்த உலகத்திலேயே எல்லாத்துக்கும் பெருசாக கிடைக்கிற ஒன்று தான் நேரம். அந்த நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தினா யார் யார் என்ன நினைக்கிறாங்களோ அங்கே போகலான்னு நினைக்கிறேன். நானும் அப்படி நினச்சி தாங்க இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஆனால் உங்கள்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைப் வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் பரவாயில்ல, மொதல் வீடியோ ஆல்ரெடி 2-3 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. தாக்கு பிடிக்கிறோம். இன்னும் நமக்கு 7 நிமிஷம் இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்தா மட்டும் போதுங்க. பார்த்துட்டு அப்படியே ஒரு சர்க்கரை போட்டு விட்ருங்க. அப்புறம் வந்துக்கிட்டு பார்த்தேன், 3 நாள் ஓட்டினேன். ஃபஸ்ட்டு நாள் ஓகே, 2வது நாள் ஓகே, 3வது நாள் வந்து இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுலேயும் 1 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குலாம் அந்த ஸ்விக்கிக்காரன் கனெக்ட் பண்ணுறேன். அப்புறம் ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோக்கும் என்ன வித்தியாசன்றதையும் கேட்டுக்கிட்டேன். இதெல்லாம் ஃப்யூச்சரில் வீடியோவில் வரும் பாருங்கள். அப்புறம் கஸ்டமரு நோட்டுக்கு நிறைய பேர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க. இதெல்லாம் அந்த 3 நாள் அனுபவித்தேன். இன்னொன்று அடுத்து 4-5 நாள் ஏன் ஓட்ட முடியலன்னா, முக்கியமாக ஒரு நாய் ஒன்று இருந்துச்சு. அந்த நாய் வந்து நம்ம காலில் கடிச்சிருச்சு. அதனால் ஓட்ட முடியல. அப்புறம் அந்த நாய் கடிச்சதுக்கு என்னடா பண்ணலான்னு பார்த்தா, போய் ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டேன். ஊசி போட்டதுக்கு அவங்க ஒரு நாளில் 10 ஊசி போட்டாங்க. நாய் கடித்த இடத்துல சுற்றி ஒரு 4 ஊசி, அப்புறம் இடுப்பில் ஒரு 2 ஊசி, அப்புறம் கையில் ஒரு 3 ஊசி, 9 ஊசி போட்டாங்க. அதுக்கப்புறம் தாக்கு பிடிச்சிட்டு அப்புறம் ஓட்ட போனால் கொஞ்சம் பயமாகி போச்சு. ஏன்னா நைட்டு 10:30 வரைக்கும் கண்டிப்பாக ஓட்டணும். மறுபடியும் இப்போ தான் நம்ம நாய்கிட்ட கடி வாங்கியிருக்கோம். மறுபடியும் நாய்கிட்ட இப்போதைக்கு கடி வாங்கினா இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கடி வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கேப் விட்டேன். அதுக்கப்புறமும் இப்போ சில நாட்கள் ஓட்டி கொண்டு தான் இருக்கின்றேன். என்னால் வீடியோ போடுறதுக்கு ஒரு கூச்சம். ஏன்னா நம்ம எப்படி வீடியோ போடுவோம், நமக்கு எதுவுமே பேச தெரியுமா தெரியாதா, ஒரு பெரிய இன்செக்யூரிட்டியில் இருக்கும். இன்னொன்று, நம்ம பெரிய எக்ஸ்ட்ரோவர்ட்லாம் கிடையாது, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு. ஏன்னா இங்கே ஸ்விக்கியில் பார்சல் ரெடி ஆகிடுச்சுன்னா கூட போய் கேட்கலாம் மாட்டேன். ஏன்னா பார்சல் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னா போயிட்டு ஃபோனை காட்டுவேன், நம்பரை காட்டுவேன், அவங்க எடுத்து கொடுப்பாங்க, வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இப்போதைக்கு. இருந்தாலும் ஒரு காலத்தில் ஒரு அதுன்னு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இப்போதைக்கு இன்ட்ரோவர்ட்டாக மாறிட்டேன்.
அது ஏன்றது வருங்காலத்தில் தெரிஞ்சுக்கலாம். அது மொதல் வீடியோலேயே சொன்னால் அது உங்களுக்குலாம் சிம்பத்தி பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பாடா டேய் இப்போ தாண்டா 5 நிமிஷம் போயிருக்கு. இன்னும் 5 நிமிஷம் இருக்குது. எப்படி தாக்கு பிடிக்க போகிறேன்னு தெரில. இது வரைக்கும் பார்க்குறீங்கன்னா பொறுமையாக அந்த 10 நிமிஷம் வரைக்கும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா அப்போ தான் வாட்ச் ஹவர்ஸ் கொஞ்சம் வரும். கொஞ்சம் பார்த்து. அப்புறம் நாய் கடிச்சிருச்சு. நாய் கடிச்சோடனே இங்கே பக்கத்தில் இருக்க சுகாதார நிலையத்தில் போய் ஊசி போட்டேன். அங்கே போய் போடும்போது என்னன்ட்டாங்கன்னா அங்கே 2 ஊசி தான், அதாவது கையில் போடுற 3 ஊசி தான் இங்கே இருக்குது. மீதி நீங்கள் காலில் போடுற ஊசி போடணுன்னா, அதாவது ஆர்ஐஜின்னு சொல்லுவாங்க இருக்குது. அது போனோன்னா நீங்கள் கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு தான் போனால் அங்கே தான் அதோட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரின்ட்டு இங்கே ஒரு 3 ஊசி போட்டு அப்புறம் வந்து கிளம்பி வந்துட்டேன் வீட்டுக்கு வர வழியில். ஏன்னா அங்கே கேட்டேன் நான், மேடம் நான் ஒரு டாக்டர் தான் இருந்தாங்க, இல்லை எனக்கு இது மட்டும் போட்டாலே போதுமே, அது எதுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். இல்லைங்க அது நாய் கடிச்சா அந்த பல்லு பட்ட இடத்த சுற்றி அந்த ஊசி கண்டிப்பாக போடணும், அது வந்து உங்களுக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி நிறைய அறிவுரை சொன்னாங்க. எனக்கு போகிறதுக்கு மனசே இல்லை. இங்கேருந்து யாராங்க ஜிஹெச் வரைக்கும் போய் போட்டு திரும்பி வர்றதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் போகணும்? இதுக்கு போனோன்னா வீட்டில் ஜாலியாக படுத்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கலாம் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வீட்டுக்கு வர வழியில் தான் தோணுச்சு, அவங்க இவ்வளோ தூரம் நம்மளை கம்பல் பண்ணுறாங்க, ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கு எந்த விதத்துலேயும் லாபம் இல்லை. நான் வந்து வீட்டில் வந்து படுத்தேன்னா அது வந்து என்னோடய சோம்பேறித்தனம். ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னது நிறைய சொன்னாங்க, நீங்கள் கண்டிப்பாக அது போடணுங்க அப்படின்னாங்க. யோசித்து பார்த்தா நான் போய் ஊசி போடுறதுனால அவங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல. அதனால் அவங்க பணம் காசும் சம்பாதிக்க போகிறதில்ல. அப்புறம் ஏன் அதை அவங்க நமக்கு சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒருத்தனுக்கு நல்லது இருக்குது, அந்த ஊசி போட்டால் ஏதோ ஒரு நல்லது அப்படிங்கிறனால தானே சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நேராக வண்டி அழுத்திட்டு கோயம்புத்தூர் ஜிஹெச் போயிட்டேன். போயிட்டு அங்கே போய் அந்த ஊசி எல்லாமே போட்டாச்சு. அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுவும் இந்த ஆக்சிடெண்ட் ஆகிறவங்களாம், அதாவது ஆக்சிடெண்ட் ஆகிறவங்கன்னு சொல்ல மாட்டேன், இந்த பைக்கில் புயல் வேகத்தில் போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் தயவு செஞ்சு ஒரு தடவை ஜிஹெச்சை போய் பார்த்துருங்க. அங்கே வர்ற பேஷண்ட்டாக இருக்கட்டும், அங்கே ஒரு சவுண்டு வரும், அது ஒரு 10 செகண்ட் இருக்கும், அதை போடுறேன், இதை கேட்டுட்டு இந்த இதுக்கு நடுவில் உங்களை சுற்றி எல்லாருமே பேஷண்ட் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கும்போது உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும்னா நீங்கள் அவ்வளோ வேகமாக ஓட்டிக்கிங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் பைக்கில் வேகமாக ஓட்டுறது. நானும் உண்மையாக சொல்கிறேன், நிறைய ஓட்டியிருக்கேன் தான், இல்லைன்னு தான் சொல்லலை. ஆனால் அப்போல்லாம் நான் ஜிஹெச்சுக்கும் போனதில்லை, எங்கேயும் போனதில்லை. ஆனால் ஒரு தடவை போய் விட்டோம்னா 100க்கு ஒரு 50% பசங்களாச்சும் வேகமாக ஓட்டுறாங்களா எப்பா அப்படின்ட்டு கொஞ்சம் பொறுமையாக போவாங்கன்னு நம்புகிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு பைக்கில் வேகமாக ஓட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை ஜிஹெச்சுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓட்டுறதுக்கு மனநிலை வந்துச்சுன்னா நீங்கள் அவ்வளோ வேகமாக ஓட்டிக்கிங்க. ஏன்னா அதை யாருனாலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்புறம் ஜிஹெச்சுக்கு போயிட்டு நம்ம ஜிஹெச் போயிட்டு வர வழியில் நமக்கு இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் படிக்கிற பழக்கங்கள்லாம் நிறைய இருக்குது. அப்படிங்கிற இடத்துல ஒரு புக்கு ஷாப்புக்கு போனேன். அங்கே புக் ஷாப்புக்கு நான் ஒரு தேடி போன புக்கு வேறு, அங்கே எனக்கு கிடைச்ச புக்கு வேறு. ஆனால் ஒரு சில தான் சொல்லுவாங்கள்ல, ஒருத்தருக்கு ஒரு பொருள் கிடைக்கணுன்னா அது கரெக்டான நேரத்தில் தான் கிடைக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் அந்த புக்கு எனக்கு கிடச்சிச்சு. அந்த புக்கு என்னென்னா, புக்கு வந்து இதுதான் அந்த புக்கு, உணவு டெலிவரி கதைகள்னு இருந்துச்சு. இந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு இது எவ்வளோ வேல்யூவாக இருக்குன்னு சொல்கிறேன். இதில் முக்கியமாக முன்னாடி பக்கம் போட்டிருந்துச்சு, இது வந்து எல்லா உணவு டெலிவரி சம்மந்தப்பட்டவங்களும் கிக் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த புக்கை நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. அந்த வேர்டை பார்த்தோன்னே நான் வாங்கிட்டேன். சரி, தளபதி ஏதோ ஒன்று சொல்ல வராங்க இந்த புக்கில், கண்டிப்பாக நம்ம படித்து பார்ப்போம். நம்ம படித்து இதுக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம ஒரு 10 பேருக்கு இந்த புக்கை வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே கிக் ஒர்க்கர்ஸுன்றதை விட இதில் ஒரு சுதந்திரம் இருக்குது, அதை கரெக்டாக பயன்படுத்துறது இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இந்த புக்கு இருந்துச்சுன்னா இந்த புக்கை கண்டிப்பாக நான் நிறைய பேருக்கு வாங்கி கொடுப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தீங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வியூஸ் வர மாதிரி இருந்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்மளோட 10 நிமிஷம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதில் எடிட் இருக்குமா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு தெரியாது பெருசாலாம். ஏதோ ஓரளவுக்கு தெரியும். ஆனால் எடிட் பண்ணுற அளவுக்கு இப்போ நம்மள்கிட்ட அசசரிஸும் இல்லை, பெரிய ஃபோனுக்குலாம் எதுவும் கிடையாது.
நான் என்ன ஃபோனில் பண்ணுறேன், ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன் அப்படின்றத ஃப்யூச்சரில் சொல்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கே இந்த வீடியோ எடுக்கும்போதும் கொஞ்சம் கூச்சமாகவும் நாச்சமாகவும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு கிரியேட்டராக இருக்கவங்க இப்படி கையை கட்டி வச்சுக்கிட்டு பேசவே கூடாது. ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு தான் பேசணும். ஆனால் இப்போ வரைக்கும் எனக்கு அதெல்லாம் தெரியல, அது வரவும் மாட்டேங்குது. மன்னித்து ஏற்றுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வர வர காலங்களில் எல்லாத்தையும் கற்றுக்கிறேன். முதல்ல அந்த ரூமில் உட்காந்து வீடியோ போடுறத விட்டுட்டு வெளியில் போய் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். அதனால் பொறுமையாக இது எப்போ பார்ப்பேன்னு தெரியாது. ஆனால் பரவாயில்ல, 10 நிமிஷம் பிளான் பண்ணேன், என்னென்னமோ பண்ணி 11 நிமிஷத்துக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. உங்கள் நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண நினைக்கல. கிடைக்கிற நேரத்தை வேல்யூவாக பயன்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.